நம்ம நிறைய கேசஸ் பார்க்கும்போது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஸ்கின்ல வெரைட்டி ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு பேஷண்ட் பார்க்குறோம். அவங்க வந்து கிட்டத்தட்ட 8 மந்த்ஸுக்கு முன்னாடி அப்சல்யூட் நார்மல், எந்த ப்ராப்ளமே அவருக்கு கிடையாது. ஸ்கின் எல்லாமே எந்த இஷ்யூவும் கிடையாது. பட் இப்போ 8 மாசமா அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அவங்க சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்பௌஸாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் இருக்கட்டும், அவங்க எல்லாமே யாருமே இவர் பக்கத்தில் வராமலே இவர் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன ரீசன்? தன்னோட உடம்புல ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அவரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து அவர் எடுத்திருக்கிறாரு. இந்த 8 மாதத்துக்குள்ளாடி பட் வந்து ஒரு எக்ஸாக்ட் சொல்யூஷன் கிடைக்கல. என்ன ப்ராப்ளம் அவருக்கு இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியப்படுத்தப்படல. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவரோட ப்ராப்ளத்தில் இருக்குது. இவரோட ஸ்கின்னை பார்த்தோம் அப்படின்னா பல பல ப்ராப்ளம்ஸ் வந்து பல விதமாக இருக்கிறத பார்க்குறோம். அதாவது அவரோட ஷோல்டர் பார்ட்டு, அவரோட பேக், அதாவது முதுகோட மேல் பக்கம், இந்த ஏரியால எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கின்னுக்கு மேலே ஒரு ஒயிட் கலரில் ஒரு லேயர் அப்படியே படர்ந்து இருந்தது மாதிரியான ஒரு தோற்றம். இது ஒரு விஷயம். இன்னும் ஒரு சில பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன 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 வேர்க்குரு மாதிரி பல்கா ஒரு மல்டிபிள், அதாவது 100, 200 இந்த மாதிரி நிறைய வேர்க்குரு மாதிரியான ஒரு டெக்ஸ்சர். இன்னும் ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஸ்கின்னு நார்மல் எலாஸ்டிசிட்டியை இழந்து, அதாவது நார்மலாக ஸ்கின் அப்படின்னா தொட்டு பார்த்தா ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், அதோட ஒரு இழுத்தா அது வந்து வளைஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரியான அந்த தன்மை இல்லாமல் எலாஸ்டிக் தன்மை இழந்து ஒரு ஹார்டான நேச்சரில் ஃபார்ம் ஆகிருக்குது. தென் அவரோட காலில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின்னோட கலரே பிளாக்காக மாறி அந்த அந்த இதில் ஏற்கனவே சமீபத்தில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு ஃபீவர் இதெல்லாமே அதில் ப்ராப்ளம் ஆகி அதோட தன்மை, அதாவது ஒரு கெரட்டோசிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் போயிருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸ் வந்து ஒரே நபருடைய ஸ்கின்ல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தலையில் கூட அவரோட ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது அவரோட ஒரு ஒரு மேஜர் இஷ்யூ. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்றத பொறுத்தவரையில் ஒரு சோசியல் பிஹேவியர்ஸ் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவர் இருக்கிறார். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்ன இஷ்யூ அப்படின்னா அவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றது தெரியலை அப்படின்றது அவரோட முக்கியமான இஷ்யூ. இதோட அப்டேட்டை நம்ம பார்க்கலாம். இவரோட ஷோல்டர் ஏரியா, ஆர்ம் ஏரியா இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கலர் சேஞ்ச் இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஒரு டீனியா கார்போரிஸ் அந்த ப்ராப்ளம், டீனியா வெர்சிகுலர் இந்த ப்ராப்ளம், இது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு எக்ஸ்டர்னலாக ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் ஒரு சில ஏரியாக்களில் என்ன இருக்குன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இன்னொரு சில ஏரியாவில் என்ன இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன அந்த பம்ப்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி ரப்சர் ஆகி இருக்கிறதுல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்கனவே வந்து அது செட்டில் ஆகி இன்னொரு சில இடங்கள்ல வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் லைவா இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்கு. இன்னொரு பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து நார்மல் தன்மை இழந்து ஒரு டார்க்காக கெரட்டோசிஸ்ல ஆயிருக்கு. ஸோ இது ஒரு மிக்சடு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிக்சடு இன்ஃபெக்ஷன் அப்படின்றதுல ஒரு அலர்ஜிக், ஒரு பாக்டீரியல், ஒரு ஃபங்கல், இந்த மாதிரியான மல்டிபிள் இஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு இஷ்யூ. ஓகே, இதை நம்ம வந்து எப்படி டீல் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் திங், இந்த பேஷண்ட்டை பொறுத்தவரை இவருக்கு வந்து ஒரு சில மெடிசின்ஸ் உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்றது அவரோட முக்கியமான ஒரு இஷ்யூ. எந்த இடத்துல அவர் ட்ரீட்மெண்ட் ஏற்கனவே போயிருந்தாரோ அங்கே அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறார். ஸோ அவரோட முக்கியமான ட்ரக் எது அலர்ஜியோ அதுக்கு தக்கவாறு சித்தாவில் மெடிசின்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டிய தேவைப்படுது. ஆனால் சித்தா மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஹெர்பல், மினரல்ஸ் இதெல்லாமே சேர்ந்த ஒரு மிக்சர். ஸோ அவருக்கு என்னென்ன மினரல்ஸ் வந்து பாடியில் ஒத்துக்கலையோ அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ட்ரக்ஸை தான் நம்ம வந்து அவருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம சூஸ் பண்ணுறோம்.
இந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எக்ஸ்டர்னல் மெடிசின். 100% சோப்பை வந்து அவர் அவாய்ட் பண்ணணும். சோப்பு வந்து கொஞ்சமாக அவர் யூஸ் பண்ணாலும் கூட, அல்லது சோப்போட நுரை அவருக்கு உடம்புல தெரிச்சா கூட, அல்லது வாஷிங் பண்ணும்போது அந்த பபிள்ஸ் அவர் உடம்புல பட்டா கூட என்ன ஆகும், இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப 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 ஸ்ப்ரெட் ஆகும். அது வந்து காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாச்சுன்னா என்ன நடக்கும், ஸ்கின் வந்து நல்ல கடுமையான ஊறல் இருக்கும், இச்சிங் இருக்கும். இச்சிங் இருந்தால் என்ன நடக்கும், அதை வந்து நம்ம ரப் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோ நகத்தை வச்சோ நம்ம வந்து கிள்ளி விடுவோம், அல்லது வந்து அப்படி நம்ம ரப் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி ரப் பண்ணும்போது ஸ்கின் ஏற்கனவே அஃபெக்டட், அதனால ஈஸியாக கிழிஞ்சிருது. கிழியும் போது என்ன நடக்குது, அதுக்குள்ளால உள்ள அந்த தொடர்பு, அதாவது வெளி எக்ஸ்டர்னல் உலகத்துக்கும் பாடிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேட்வே ஸ்கின்னு ரப்சர் ஆயிடுது. ஸோ கேட் ஓப்பன், யார் வேணாலும் உள்ள நுழையலாம். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸு, ஃபங்கஸு, அதுக்கப்புறம் வைரஸு, இந்த மாதிரியான எல்லா ஆர்கானிசம்ஸு, டஸ்ட் பார்ட்டிகிள்ஸு, டர்ட்டி பார்ட்டிகிள்ஸு, அலர்ஜன்ஸ், இது எல்லாமே அந்த ஸ்கின்னுக்குள்ளால ஈஸியாக நுழைஞ்சிரும். ஈஸியாக நுழைஞ்சு அவரோட பாடிக்குள்ளால போய் தான் இந்த காம்ப்ளிகேஷனுக்கு அவர் வந்திருக்கிறாரு. ஸோ சோப்பு கட் பண்ணிட்டு ஸ்பெஷலைஸ்ட் மேட் பாத் பவுடர் இவருக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் அந்த ப்ரிவெண்டிங் ஃபர்தர் அக்ரவேஷன், அந்த பர்பஸுக்காக. தென் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டர்னலாக அவருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, அந்த ஊண்டெல்லாம் ஹீல் ஆகிறதுக்கும், அந்த ஃபங்கல் ஃபிலமெண்ட்ஸ், பாக்டீரியல் ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் அந்த மிக்சட் இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணுறதுக்காகவும் உள்ள ஸ்பெஷல் ஆயில் அவருக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ண கொடுக்க போகிறோம். அது வந்து நைட் ஹவர்ஸில் அவர் அப்ளை பண்ணுறது ப்ரிஃபரபிளி பெட்டராக இருக்கும். ஏன்னா டே டைமில் அவர் தான் வேலைக்கு போயிடுவார். ஸோ அந்த ஜாபுக்கு இடைஞ்சல் இல்லாத அளவில். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ப்ளஸ் வந்து பாத் பவுடர்லன்னு சொல்லிட்டேன். தென் இன்டர்னல் மெடிசின் 3 விஷயத்துக்கு சேர்த்து கொடுக்க வேண்டிய தேவைப்படுது. அலர்ஜி, பாக்டீரியல், ஃபங்கல், இந்த 3 விஷயத்துக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டியது. ஸோ இதை மையமாக வச்சு அவருக்கு வந்து ட்ரக்கை சூஸ் பண்ணி இப்போ நம்ம ட்ரக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். வேகமாக ஒரு வாரத்துலேயோ 10 நாள்லேயோ ரிசல்ட் வந்துடும் அப்படின்ட்டு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. மினிமம் 15 to 20 days வந்து அவரோட ஒரு பேசிக் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபர்தராக அவரோட ஃபாலோ அப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ளோஸ் அப்சர்வ் பண்ணி அவரோட ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும். ஓகே, நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.